நவதானிய சுண்டல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்ம வளர்ச்சியாக இருந்தாலும் எவ்வளோதான் நம்ம சம்பாதிச்சாலும் எப்படி நம்ம வந்தோமோ அதே மாதிரி அந்த சைக்கிளில் வந்து சேல் பண்ணுறாரு பார்த்தீங்க. இன்னொருத்தவங்க இருந்தால் இன்னும் பைக் எடுத்து வந்துருப்பாங்க எல்லாம் எடுத்து. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மார்னிங் டிஃபனே சாரோடைய அந்த நவதானிய சுண்டல் தான் சார். நியூ ப்ராடக்ட்ஸுமே லான்ச் பண்ணியிருக்கோம். அடியோட ஐடென்டிட்டியவே நம்ம லோகோவாக மாற்றியாச்சு. ஏஜ் ஆஃப் 13ல இருந்தே அப்பா வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கிங் தான். நம்ம எவ்வளோதான் காசு கொடுத்து எவ்வளோ வாங்கினாலும் மனுஷனுக்கு மனுஷன் எதிரியாக கலப்படத்தை சேர்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு தரமான பொருளை உருவாக்குறது மட்டும் இல்லை, கஸ்டமர்கிட்ட கொண்டு போய்க்கிற சேர்க்கறதுல அக்கறையோட வாழை இலை வச்சு கொடுக்குறாரு. கவர்மெண்ட் சைட்லேருந்து யாராவது பார்க்குறவங்க இந்த மாதிரி மனிதர்களை வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்குலாம் செய்யணும். சார் மேலே உள்ள நம்பிக்கையோட ஒரு பொருள் மேலே உள்ள தரத்தில் மேலே உள்ள நம்பிக்கை தான். கண்டிப்பாக இவர் இன்னைக்கும் பெரிய லெவலில் வருவாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டஸ். ஒரு மார்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம். அதாவது மாலை பசி நவதானிய சுண்டல் அப்படின்ட்டு லாஸ்ட் இயர் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ நவதானிய சுண்டல் எங்கேயுமே வாங்க முடியாத மாதிரி குவாலிட்டியில் செம்ம டேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் காலையில் வாக்கிங் பண்ணுறவங்க ஜாக்கிங் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த முகமணி மனிதர் ஸோ சுண்டல் ரவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணலான்னு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இந்த வருஷம் 5வது வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு 2 ப்ராடக்ட் இந்த நவதானியம் பேஸ் பண்ணி ஒரு 2 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த லான்ச்சுக்காக தான் நம்மளை இன்வைட் பண்ணாங்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான், ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலுமே நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். ஸோ அந்தளவுக்கு செம்ம அப்கிரேடு. இப்போ வெப்சைட்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. லோக்கல் ஆன்லைனில் கூட அழகாக வாங்கிக்க முடியும். வாங்க டைரெக்டாக போய் என்ன ப்ராடக்ட் இருக்குது, அதை எப்படி வாங்கலாம், ஸோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்களை பார்த்து முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடு. வாங்க வீடியோக்களை போயிடலாம். உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல். 5 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் ஸ்டார்டிங் சார். ஸோ புதுசாக நீங்கள் லான்ச் பண்ணுறது வந்து நவதானிய இட்லி பொடி பேபி ஃபுட்டு ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர் சார். நான் 5 வருஷமாக உங்கள் கஸ்டமர் சார். நான் தேங்க்யூ வெரி மச் சார். 5 இயர்ஸாக 3வது கஸ்டமர் சார். நான் 4ஆந்தூரில் கடை வச்சுக்கிறேன். இந்த சுண்டல் வாங்கிறதுக்காக வருவேன். அவளுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த வாழை இலை. இந்த வாழை இலை சமயத்தில் கொஞ்சம் பழுத்து இருக்கும். நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவேன், வாழை இலை பழுத்து இருக்க திருத்திக்கும்பேன். ஒன்றே திருத்திக்குவார். அதே மாதிரி வந்து இருட்டுக்கடை அல்வா என்ன பண்ணுவாங்க, 1 hour கிளியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 7 தான் உடைய இது. அதே மாதிரி ஆற்காடு பிரியாணி போனீங்கன்னா 12 பிரியாணி கிடையாது. ஒரிஜினல் ஆற்காட்டில், ஆற்காடு ஊரில். அதே மாதிரி இவரும் 7 டேட்டில் முடிச்சிடுவார். திரும்பி எல்லாம் கஸ்டமர் வருவாங்க. இல்லை நாளைக்கு வாங்க சாரி சார்பார். இப்படி ஸ்பெஷாலிட்டியே குட் மார்னிங் சாரி. ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு கோவிடுக்கு முன்னால ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து நாங்க கண்டினியூவா சாப்பிட்டு தான் இருக்கோம் அவர்கிட்ட. அந்த குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. அந்த விலையும் ஒரு 10 ரூபாய்க்கு அன்னைக்கு ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரல அந்த 10 ரூபாய் தான் கொடுக்குறேன். அந்த குவான்டிட்டியும் குறைக்கவே இல்லை, அதே குவான்டிட்டி தான் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த எல்லாமே அந்த பாயில் ஆயிருக்கிற இது வந்து ஒன்றும் வேகலை ஒன்றும் வெந்திருக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஈவனாக நல்லா பாயில் ஆகி அந்த வாழை இலையில கட்டி கொடுக்கறது இன்னும் நல்லா இருக்கு. குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் அண்ட் தென் அவருடைய நீட்னஸ் எவ்ரிதிங் கஸ்டமரை கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு அவர் இருக்காரு. நல்ல குரோத், மெயின்டைன் குவாலிட்டி, கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாமே கரெக்ட் டைமுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே வந்து வாங்க ஆரம்பிச்சவங்க கம்மி. இது என்னது இன்னமும் புதுசாக நவதானியன் போட்டு விற்கிறாருன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்க ஆரம்பிச்சோம். இது இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கா. இந்த ரோட்ல போற 3/4 பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இவர் ஆரம்பிச்சதை பார்த்து இதை பார்த்து நிறைய பேர் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க கொடுக்குற நானும் அந்த இடத்துல சாப்பிட்ருக்கேன். இந்த குவாலிட்டி இல்லை, இந்த குவாலிட்டி இல்லை. அவங்க வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட் வைக்கிறாங்க. அந்த ஒரு கொஞ்ச நேரம் ஆனால் அது ஸ்பாயில் ஆயிடுது. இது வந்து நேற்று நான் வாங்கிட்டு போனேன். நேற்று நான் சாப்பிட்றப்போ 2:30 3 மணி, அந்த 3 மணி வரல நல்லா தான் இருக்கும். இப்போ காலையில் 7 மணிக்கு வாங்கினது நைட்டு 3:30 மணி 3 மணிக்கு தான். குழந்தைகளுக்குமே ஒரு ஆரோக்கியமான உணவு. கரெக்டா சார்? கரெக்ட். அவர் ஓடுறதுக்கு இங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவரது மட்டும் ஏன் வாங்குறாங்க, அந்த குவாலிட்டி தான். Day 1லேருந்து இவரை தெரியும் எனக்கு நல்லா. Day 1லேருந்தே தெரியும். Day 1லேருந்தே வாங்கிட்டு இருக்கேன். நவதானிய சுண்டல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1/2 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணாரு. அன்னையிலேருந்து நான் ரெகுலர் கஸ்டமர் தான், ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மார்னிங் டிஃபனே சாரோடைய அந்த நவதானிய சுண்டல் தான் சார். சூப்பர், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, நல்லா இருக்கு, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சாரோட டெடிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். கரெக்டா அந்த டைமிங் தான், ஒரு நாள் கூட மாறினது இல்லை சார். ஆயில் கம்மியா, சால்ட் கம்மியா, உதிரியா, ரொம்ப அதாவது ஒரு ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் சுண்டல். அதே மாதிரி நம்பி சாப்பிடலாம்.
எந்த ஒரு கல்லு தூசி எதுவும் இருக்காது. நம்பி கேரண்டியா சாப்பிடலாம். நல்லா இருக்கு, ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ வேற 2 ப்ராடக்ட் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தான் சார் லான்ச் பண்ணியிருக்காரு சார். இப்போதான் சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கணும் சார். அதுவும் நல்லா இருக்கும். பொதுவா அவர் என்ன இது பண்ணாலும் நல்லா இருக்கும். ஏன்னா பயிர் 6 வருஷமா ரெகுலரா சாப்பிட்றோம்ல. கண்டிப்பா கேரண்டி ரெக்கமெண்ட் பண்றீங்க? கண்டிப்பா சார். 4 months நான் வாங்கிட்டு இருக்கேன் சார். 5 months. ஆனா இந்த மாதிரி ஃபுட்டு நான் எங்கேயும் சாப்பிட்டது இல்லை முதல்ல. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அவருடைய எஃபெக்ட் வந்து எனக்கு இப்போ 4-5 மாதம் ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓ, இதை சாப்பிட்றதா? ஆமா, இது வந்து டெய்லி சாப்பிட்றேன். டெய்லி சாப்பிட்றீங்க? ஆமா, டெய்லி வரேன், டெய்லி போறேன், டெய்லி வாங்குறேன். நான் அதெல்லாம் சாப்பிட்றேன். எனக்கு அது ஆக்டிவா இருக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இப்பதான் தெரியுது. எனக்கு வந்து என்ன வயசு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன வயசு? ஒரு 55-60. கரெக்ட். அது 55 இல்ல, 70. ஓ, ஆனா பார்க்க தெரியலையே. தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றீங்க. ஹெல்த்தியா எனக்கு கொஞ்சம் ரொம்ப. இப்ப புதுசா ஏதோ வாங்கிட்டு போறீங்களா? அது என்ன சார்? பேபி ஃபுட் சார். பேபி ஃபுட் இப்போ என் பேரனுக்கு வாங்கிட்டு போறேன். 1.5 வயசு ஆகுது. ஏற்கனவே இந்த ப்ராடக்ட் தயார் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ வந்து வாங்கி கொண்டு கொடுத்தா இது எஃபெக்டிவா அவனுக்கு இருக்கும், கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான், ஹெல்த்தியா இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வாங்கிட்டு போறேன். இன்னைக்கு தான் யூஸ் பண்ண போறேன். எனக்கு ஒரு வருஷமா தான் சார் பழக்கம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி எந்த ஒரு நல்ல விஷயத்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது கஷ்டம், அதை விட ரொம்ப கஷ்டம் அதை தொடர்ந்து செய்யறது. இவருக்கு வந்து ஓய்வுங்கிறது நான் பார்த்ததே கிடையாது. சண்டே வரைக்கும் இன்னைக்கு வந்து மக்களுக்கு இதை கொடுத்துட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு நம்ம பெருசா நம்ம ஜனங்கள் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு சந்திக்கிற ஒரு பிரச்சனை உணவுல தரம் இல்லாத தன்மையா தான் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் காசு கொடுத்து எவ்வளவு வாங்கினாலும் மனுஷனுக்கு மனுஷன் எதிரியா கலப்படத்தை சேர்த்துட்டு தான் இருக்கான். ஆனா அந்த ஒரு விஷயத்துல இப்படி ஒரு தரமான பொருளை உருவாக்குறது மட்டும் இல்ல, கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதோட அக்கறையோட வாழை இலை வச்சு கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு பல வருஷமா இந்த இதை 20 ரூபாய்க்கு 100 கிராம் கொடுத்து மக்களுக்கு வந்து இது ஒரு சேவையா தான் செய்யறாரு ஒழிய பிசினஸ்ங்கிறது 2வது விஷயம் தான். இன்னைக்கு அவர் இருக்கிற நிலை வந்து அவரோட பொருளோட தரத்துல தான் நாளைக்கு எங்கேயோ இருக்க போறாரு. அந்த இதுமே அவர் பொருளோட தரத்தை தான். அந்த டெடிகேஷன் கண்டிப்பா ஒரு காலத்துல ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். இவரோட வந்து எதனால நான் சர்வீஸ்ன்னு சொல்றேன்னா, கொரோனா காலகட்டத்துல மக்கள் வந்து நம்மளுக்கு என்னன்னே புரியாம அவதிப்பட்டு இருந்த காலத்துல, உடல்ல தெம்பு இல்லாம போன காலத்திலேயே இதை தெருவா போய் வீடு வீடா போய் கொடுத்து பல நோயாளிகளுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சு பணி செஞ்சிருக்காரு. இதை நான் இன்னைக்கு சொல்றதுக்கு காரணம், இதை கவர்மெண்ட் சைட்ல இருந்து யாராவது பாக்குறவங்க இந்த மாதிரி மனிதர்களை வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு மாலை பசி ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவே இது போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா சார் மேல உள்ள நம்பிக்கையோட ஒரு பொருள் மேல உள்ள தரத்துல மேல உள்ள நம்பிக்கை தான். கண்டிப்பா இவர் இன்னைக்கு பெரிய லெவல்ல வருவாங்க. அது இறைவன் ஆசீர்வதிப்பாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார், நல்லா இருக்கு சார், ரொம்ப சூப்பரா இருக்கேன். சிதம்பரம் ரவி, சுண்டல் ரவி ஆகி இப்போ வந்து மாலை பசியில ஒரு பிராண்ட் அப்படிம்பாங்க, இந்த கேஜிஎஃப்ல வர மாதிரி பிராண்ட் அப்படிம்பாங்கல்ல. ஸோ உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே நம்ம மாலை பசி பத்தியே சொல்லிக்கிறேன். வணக்கம் சார். சார் தெண்டச்சோறு சேனலுக்கு நன்றிகள் பல கோடி. இப்போ நான் வந்து இது 2019 ஸ்டார்ட் பண்ணேன் சார். இன்னைக்கு வந்து 2025. 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் ஸ்டார்டிங் இன்னைக்கு. ஸோ நாங்கள் புதுசா இன்னைக்கு வந்து இட்லி பொடி அண்ட் ஃபுட்டு லான்ச் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. ஓகே. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல வளர்ச்சி சார், நல்ல வளர்ச்சி தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலாக காட் கிஃப்ட் தான் சார். எனக்கு கண்டிப்பா கடவுள் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை, அனுகிரகம் இருக்கிறதுனால எனக்கு நல்ல பிசினஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு. அதனால நான் குடும்பம் நல்லா இருக்கிறதுனால என்னை சார்ந்த மக்களும் நல்லா இருக்கட்டும் அந்த நல்ல எண்ணத்துல இந்த நவதான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ பார்க்கும்பொழுது அந்த ஃபேஸ் பண்ணாம இந்த இடத்துக்கு வர முடியாது சார். அது ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. இப்போ அப்போ கொஞ்சம் சிரமங்களா இருந்துச்சு, இப்போ ஒரு அருமையான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இது நல்ல லைஃப் லாங் நல்லா இருக்கும் போல எனக்கு தோணுது. கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதெல்லாம் நடக்கும். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்தப்பே சொன்னது என்ன அப்படின்னா, எல்லா இடங்கள்லயும் கலப்படம் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மாலை பசியில் கிடைக்கிற நவதானியம் சொன்ன மாதிரி எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு, அதை பற்றி ஒரு 2 வார்த்தை. இதுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கடல் ஜாஸ்தி இருக்கு சார். காலையில 4 மணிக்கு எந்திக்கணும், எந்திரிச்சுட்டு அது ப்ராப்பரா பண்ணணும். எல்லாம் ஒரு கடலையும் தனித்தனியா அவிக்கணும். தனித்தனியா அவிச்சு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி தாளிப்பு போட்டு அதை நம்ம சாப்பிடும் போது, நம்ம வெளியில போய் சாப்பிடும் பொழுது என்ன ஃபீலோட சாப்பிடுவோமோ அதே ஃபீலோட கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கி சாப்பிடும் பொழுது இருக்கணும் சார். அந்த ஒரு எண்ணத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ இந்த 2 ப்ராடக்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்களா சார் புதுசா? அது எப்படி ஐடியா வந்துச்சு?
இது நான் என்னுடைய வளர்ச்சி வந்து என்னுடைய பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க சார். சரி டாடியோட வளர்ச்சி நல்லா இருக்கு, ஸோ நம்மளும் பிசினஸ் பண்ணலாம். அவங்க 2 பேருமே ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருமே இப்போ வேலையை கீப் பண்ணிட்டு சரி டாடி கூட சேர்ந்து நம்ம ஒரு தனி ப்ராடக்ட் எடுத்து நம்ம பிசினஸ் பண்ணுவோம். ஸோ என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க சார். ஸ்டார்ட் பண்ணது ஒன்றும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சைக்கிள் மட்டும் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து FSSI வச்சிருக்கிறேன், GST வச்சிருக்கிறேன், MSME வச்சிருக்கிறேன், ட்ரேட்மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிராண்டா உருவாக்கியாச்சு சார். இந்த பிராண்டா உருவாக்கி இப்போ நான் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன் சார். இப்போ நம்ம வேளச்சேரி சென்னையில மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே நம்ம நாதானி சுண்டலை வாங்குற மாதிரி ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணியாச்சுங்க சார். ஆன்லைன்ல வந்து போஸ்ட் பண்ணி ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கிடலாம். இப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா எங்களும் வாங்கிடலாம் சார். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துருக்கோம் இந்த 5 இயர்ஸ்ல கொண்டு வந்து. இங்க இருக்க குவாலிட்டி பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் வாங்கி சாப்பிடுற மாதிரி இதே குவாலிட்டி இந்தியா ஃபுல்லா கிடைக்கும் சார். ஸோ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து சொன்னாங்க சார், என்னன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் 1 வருஷத்துல சைக்கிள்ல வந்தாங்க, அதே 6வது வருஷம் வரப்போ சைக்கிள்ல வர மாட்டாங்க, வேற மாதிரி வருவாங்கன்னு பார்த்தோம். பட் வந்து அதே வந்து மெயின்டைன் பண்றாங்க, எப்படின்னு தெரியல அப்படின்ட்டு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க சார்? எனக்கு சைக்கிள் தான் சார் இருக்கு. எனக்கு ஸ்டார்ட் பண்ணது என் குடும்பத்தை நல்லா ஆக்குறது சைக்கிள் பிசினஸ் தான். இந்த சைக்கிளை வந்து நம்ம விடக்கூடாது. லைஃப் லாங் நம்ம சைக்கிள்ல பிசினஸ் பண்ணிக்கிடுவோம். மற்றபடி எவ்வளவு வசதிகள் வந்தாலும் நம்ம சைக்கிள்ல பிசினஸ் பண்றது அது ஒரு அவங்க கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு சார். அது சைக்கிள் பிசினஸ் பண்றது அவங்களுக்கும் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ 2 வீலர்லயோ ஆட்டோலயோ பண்ணும் பொழுது இந்த சைக்கிள் இருக்கிற கம்ஃபர்ட் வருமானது எனக்கு தெரியல. கண்டிப்பா. அதனால எனக்கு சைக்கிள் ரொம்ப எனக்கு பிடிச்சு போய் உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு. நான் இந்த பிசினஸ் பண்ணிடுறதுனால நம்ம ஜிம்முக்கெல்லாம் போற டைம் கிடையாது. ஸோ அதனால எனக்கு இதுவே எனக்கு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுது, ஜிம்மு போற மாதிரி ஆயிடுது. ஆமா, இதுவே எனக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஃபீல் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஃபீல் எனக்கு. ஸோ புதுசா வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய இந்த 6 வருட பயணத்தை என்ன சொல்லலான்னு இருக்குது? முதல்ல பயப்படக்கூடாது சார். பயம்ன்றது துளி கூட இருக்கக்கூடாது சார். பயந்தாச்சுனாக்க எதையுமே பண்ண முடியாது சார். தைரியமா இருந்தா போதும், எல்லாமே நம்மளை கைக்கூட வரும் சார். அந்த ஒரு விஷயம் போதும் சார். 2 விஷயம் தான் சார். ஒன்னு பயம், இன்னொன்னு தைரியம். விட்டுட்டு தைரியமா இருந்தா போதும், எல்லாமே நம்மளை தேடி வரும் சார். அந்த ஒரு விஷயம் மட்டும் 100% அவங்க நம்பணும் சார். என்கிட்ட டைரக்டா வாங்கணும்னாக்க மார்னிங் வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஆப்போசிட் ரோடு சார். ஒரு 50 மீட்டர்ல ரைட் சைட்ல பிளாட்ஃபார்ம் நின்றுட்டு இருப்பேன் சைக்கிளை வச்சுக்கிட்டு. ஈவினிங்னாக்க 100 ஃபீட் ரோடு வேளச்சேரி. அதுல வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னாக்க மலபார் கோல்டுக்கும் ஆப்போசிட் சார். மலபார் அண்ட் ஜாய் அல்காஸ் அதுக்கும் டைரக்ட் ஆப்போசிட். அங்கே வந்து நான் ஈவினிங் வந்து 6 to 8:30, மார்னிங் வந்து 7 to 8:30. இந்த 2 டைம்ல எனக்கு டைரக்டா அவைலபிளா இருக்கும் சார். மற்றபடி உங்களுக்கு வேணும்னாக்கா கஸ்டமர் வந்து ஆன்லைன்ல போட்டு புக் பண்ணி வாங்கி சாப்பிடலாம் சார். அந்த வெப்சைட் நேம் சார்? வெப்சைட் பேர் வந்து www.malaipasi.com. ஆல் ஓவர் இந்தியாவில் அங்கே போய் புக் பண்ணிக்கலாம் சார். புக் பண்ணி வாங்கி எங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். நவதானிய சுண்டல் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்த மாதிரி இந்த நவதானிய இட்லி பொடி அண்ட் பேபி ஃபுட்டு இதையும் வாங்கி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வணக்கம், நான் வந்து சங்கீதா. உங்களுக்கு எல்லாருக்குமே சுண்டல் ரவி தெரியும், மாலைப்பசியில இருந்து. அவரோட எல்ல டாக்டர் தான் நானு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டே வந்துட்டு டோட்டலா ரீபொசிஷனிங் பண்ணிருக்கோம். லோகோ வந்துட்டு உங்களுக்கு புதுசா இருக்கும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நியூவா தெரியும் பாக்குறதுக்கு. அண்ட் புதுசா நியூ ப்ராடக்ட்ஸுமே லான்ச் பண்ணிருக்கோம். சூப்பர். வெப்சைட்லயும் இப்போ நாங்க வந்துட்டு அவைலபிளா இருக்கோம். ஸோ இங்கேதான் எப்பவுமே வந்துட்டு எல்லாரும் கேட்டது என்னன்னா, எங்களுக்கு எல்லா இடத்துல இருக்கும் எங்களுக்கு வேணும், இங்க மட்டும்தான் வர மாதிரி இருக்கு, பர்டிகுலர் டைமிங்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஹெசிடேஷன்ஸும் இல்லை. நம்ம எங்கேயும் வந்து நீங்க வாங்கிக்கலாம், வெப்சைட்லயும் அவைலபிளா. ஸோ நவதானிய சுண்டல் பாத்தீங்கன்னா ஜொமேட்டோலயும் நாங்க இருக்கோம், எங்களோட பர்சனல் வெப்சைட்லயும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் பாயிண்ட்டுக்கும் வந்துட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்க வாங்கிக்கலாம். சூப்பர். எங்க இருந்தாலுமே நம்ம வாங்கிக்கலாம், எவ்வளவு போர்ஷன்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். சூப்பர். எஸ். அண்ட் இப்போ லோகோ பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டாடியோட ஃபேஸ் ட்ரேஸ் பண்ணி எடிட் பண்ணி பண்ணிருக்கிறது. அதுலயுமே அந்த ஸ்மைல் தெரியற மாதிரியே அது மாஸ்க் தான் வந்து ரொம்ப மெயின். மாஸ்க், கேப், அப்புறமா கண்ணாடி. ஸோ டாடியோட ஐடென்டிட்டியவே நம்ம லோகோவா மாத்தியாச்சு. சூப்பர். எல்லாரும் மாஸ்க் வந்துட்டு ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிடுவாங்க, யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ டாடி தான் அப்படின்றது மாஸ்க் போட்டாலே தெரியுதுன்ற மாதிரி நம்ம ஒரு கிரியேட் பண்ணியாச்சு லோகோவாவே. ஆமா, மாஸ்க் இல்லாம பக்கத்துல பார்த்தாலே தெரிய மாட்டேங்குது. மாஸ்க் இல்லாம பார்த்தா டாடி ஐடென்டிட்டி தெரியாது. மாஸ்க் தான் வந்துட்டு மெயின் ஐடென்டிட்டி. அதனால லோகோவே இப்ப நம்மளுக்கு அதுதான் ஆயிடுச்சு. சரி, பொதுவா சிஸ்டர் இப்ப வந்து ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்லா பீக் ஆயிடுச்சு, 2வது வருஷம் போறோம், 3வது வருஷம் போறோம் அப்படின்னா ஆளே சேஞ்ச் ஆயிடுவாங்க. அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு சைக்கிள்ல வரவங்க பைக்கு, கார் அப்படின்னு போயிடுவாங்க.
பட் 6 வருஷமா அப்பா வந்து ஒரே சைக்கிள் அதே அடையாளம் எப்படி பாக்குறீங்க அதை? அது அவரோட கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். நம்ம ஒரு விஷயம் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா த்ரூ அவுட் 4 இயர்ஸ் எப்படி இருக்கணும்ன்றத அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி யோசிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா சேம் என்னவோ நம்ம சைக்கிள் தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் அவரோட க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்துச்சுன்னா அவர் அதை வந்து கன்சிஸ்டன்டா த்ரூ அவுட் கொண்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ ஹீஸ் அ பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் பர்சன். நமக்கு சைக்கிள்ல வந்துட்டு அவருக்கு ஹெல்த் வைஸும் ஹீஸ் ஃபீலிங் பெட்டர். அதே மாதிரி இப்போ சைக்கிள்னு பார்க்கும்போது நம்மளால வந்துட்டு ஓவியோ எல்லாமே காட்ட முடியும். நம்மளால ஒரு பைக்கோ இல்ல காரோ அப்படின்னும் போது நம்மளால வந்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மளோட ப்ராடக்ட் என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது. சைக்கிள்னும் போது அவங்களுக்கு ஃபுல் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத அவங்களால பார்க்க முடியும், என்னன்றத டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும். நம்ம வேற வெஹிக்கல்ஸ்னா அவங்களால வந்துட்டு அவ்வளோ கிட்ட கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால அப்பா வந்துட்டு மெயினா சைக்கிளே பண்ணிட்டாரு. இப்போ அப்பாவோட ஹார்ட் ஒர்க் லாஸ்ட் 6 இயர்ஸ் எப்படி இருக்கு? சிதம்பரம் ரவி சுந்தர் ரவியான கதை. ஹார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் அட் த ஏஜ் ஆஃப் 13ல இருந்தே அப்பா வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கிங் தான். ஸோ அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் ஹார்ட் ஒர்க்னாலே டேடினாலே ஹார்ட் ஒர்க்கிங் தான். எங்க ஒர்க்குன்னு கிடையாது. அவர் சண்டே இருந்தாலுமே சண்டே ஹோம்ல என்னவோ வில் கீப் ஹிம்செல்ஃப் பிஸி. அது அன்னைக்குதான் ரெஸ்ட்னு கூட கிடையாது, அன்னைக்கு என்னென்ன இருக்கு வீட்டுல அப்படின்றத அதை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஹீஸ் ஒர்க்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி பண்ணுவார் ஒர்க்னா. அவர் ஹெசிடேட்டே பண்ண மாட்டார். அந்த விஷயத்துக்கு நமக்கு ஒரு எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட அதை பத்தி யோசிக்க மாட்டார். அந்த ஒர்க் அவருக்கு வந்துட்டு பர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கும். அப்படி ஒரு பர்சன்றதுனாலதான் இதை வந்துட்டு நிறைய வாட்டி ட்ரை பண்ணி நமக்கு பர்ஃபெக்டா வர வரைக்கும் அந்த பிளெண்டை வந்துட்டு அதை கண்டுபிடிச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு புதுசா நம்ம கம்பெனில புதுசா இன்னொரு பிராண்ட் லான்ச் பண்ணிருக்கோம், பேபிஸ் பவுல். இது வந்து பேபி சம்பந்தமான ப்ராடக்ட், ப்ரீமிக்ஸ் பவுடர் அண்ட் வெட் போரிஜஸும் நம்ம இன்ஸ்டன்டா ஜொமேட்டோல கொடுத்துட்டு இருக்கோம். ரெடி டு ஈட் போரிஜஸ், அது ஒரு 7 வேரியன்ட்ஸ் இருக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பவுடர்ல ஒரு 10 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. 1 months பேபி, எனக்கு பேபி இருக்காங்க, கேர்ள் பேபி இருக்காங்க. அவங்க பிறந்து ஒரு 2 years ஆக போகுது. அவங்க இதை வந்து ஒரு 1.5 years சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க 6 monthsல இருந்து நான் அவங்களுக்கு இதுதான் கொடுத்துட்டு இருக்கேன். 6 monthsல இருந்தே கொடுக்குறேன். பட் இப்ப மத்த பேபிஸ்க்கு வந்துட்டு ஒரு 1 month நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிக்கலாம் அப்படின்றதுனாலதான் அந்த 7 months போட்டது. பட் அவங்க வந்து 6 monthsல இருந்தே எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சோ இதுல வந்து என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் இருக்கும்? ஸ்ப்ரவுட்டட் ராகி, போஹா, மக்கானா, ஆல்மண்ட், கேஷ்யூ, எலாச்சி, கிரீன் கிராம்ஸ், ஊரத் தால், இதெல்லாமே இருக்கு. கிராம் தால், பீனட், என்னென்ன பேபி ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இன்கிரீடியன்ஸ் அதெல்லாம் தான் நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம செக் பண்ணிட்டு குவாலிட்டி வைஸும் செக் பண்ணிட்டு இது 7 months பேபி சாப்பிட முடியுமா அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு, என்னோட பேபி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க டெய்லி ட்வைஸ் சாப்பிடுவாங்க. மார்னிங் இதை மட்டும் போட்டு சாப்பிடுவாங்க, ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டோ என்னமோ ஆட் பண்ணுவாங்க. இல்லை மார்னிங் ஃப்ரூட் ஆட் பண்ணி கொடுப்போம், ஈவினிங் வந்துட்டு வெறுமா இதை பொரிச் மாதிரி பண்ணி கொடுப்போம். ஸோ குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு எப்படி நவதானியத்துல கொண்டு வர முடியுமோ? ஆமா, ஏன்னா ஸ்டார்டிங் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. மில்க்ல இருந்து ஒரு சாலிடுக்கு வரதுக்கு நம்ம வீட்டுல என்ன கொடுத்தாலுமே வந்துட்டு எதுவுமே வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மில்க் டச்லயே இருக்கணும், அந்த பவுடர் தன்மையானதே தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ நமக்கும் வந்து ஒரு வாட்டியும் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ரோஸ்ட் பண்றதுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். நம்ம வந்துட்டு இது எல்லாமே சன் ட்ரை பண்ணணும். சோ இது நிறைய எஃபர்ட்ஸ் வந்து நிறைய டிரான்சிஷன் பண்ணி தான் நம்மளால இதை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து சன்லைட்லயே நாங்க ட்ரை பண்ணுவோம். ரோஸ்டிங்கை விட நாங்க சன்லைட்டை தான் முக்கியமா பார்ப்போம். அதுக்கப்புறம் ரோஸ்டிங், அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி நம்ம கொடுக்கறது தான். ஸோ அதனால இது நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால நம்ம பேக்கெட்டா வாங்கிட்டா உங்களுக்கு ஹேண்டியா இருக்கும். அண்ட் இல்ல ஒர்க்கிங் மாம், பிஸி மாம், அதுவுமே எனக்கு கஷ்டமா இருக்குன்னா we have 7 variants, ஒரு 3 vegetables, 3 fruits, மெயினா நம்ம நியூட்ரிஷியஸ் போரேஜ். இதுவுமே நம்ம ஜொமேட்டோல அவைலபிளா இருக்கும். ஜொமேட்டோலே ரெடி டு ஈட். நீங்க வந்து வாங்கிட்டு பேபிக்கு டைரக்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்படியே நம்ம இது பண்ணிடலாம், அப்படியே கொடுத்துடலாம். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்தியா ஃபுல்லா கொடுக்குறோம், தமிழ்நாடு ஃபுல்லாவும் கொடுக்குறோம். வித்தின் தமிழ்நாடு வித்தின் இந்தியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நவதானிய சுண்டலுமே வெப்சைட்லயும் இருக்கு, ஜொமேட்டோலயும் நம்ம அவைலபிள் பண்ணிருக்கோம். ஸோ அதுவுமே நீங்க கிளைம் பண்ண வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு இனாகுரல் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. பாயிண்ட்லயுமே சரி, வெப்சைட்லயுமே சரி, நீங்க வந்து ஆஃபர் அவைல் பண்ணி. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 149 ஆஃபர் பிரைஸ். ஒரிஜினலா வந்துட்டு இங்க பாயிண்ட் வந்துட்டு 299, இப்போ வந்துட்டு 50% ஆஃப் போட்டுருக்கும். ஸோ 149க்கு நீங்க இதை இனாகுரேஷனுக்காக வந்து ஆஃபர் நம்ம 6 இயர்ஸ் நம்ம எந்த ஆஃபருமே கொடுத்தது இல்ல. ஸோ அதனால நம்ம புதுசா இதை கொடுத்துருக்கோம். அண்ட் அப்பாவோட மெயின் விஷயம் என்னன்னா, எவ்வளவு பிராண்ட் நம்ம ரீபொசிஷனிங் பண்ணாலும் இந்த பிரைஸ் மாத்தக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார். நீங்க வந்துட்டு பிரைஸ் பிக்ஸ் பண்ணிக்கோங்க, பட்
பட் எனக்கு வந்துட்டு இந்த 10-20 என்னோட 10-20ங்கிறது தான் இந்த 6 வருஷமாவே இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லி பார்த்தோம். நம்ம எல்லாமே மாத்துறோம், பிராண்ட் ரீபொசிஷனிங் பண்றோம். ஆல்மோஸ்ட் 6 years ஆயிடுச்சு. டாடி இஸ் a strict டாடி அதுல வந்து ஸ்ட்ரிக்ட் நோ தான், கிடையவே கிடையாது. என்கிட்ட 10 rupeesக்கு இருக்கும், 20 rupeesக்கு இருக்கும். என் 2 பாயிண்ட்ல வந்துட்டு ப்ரைஸ் எப்பயுமே நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல வந்துட்டு அவர் ஸ்ட்ரிக்டா இருக்க ஒரே விஷயம் வந்து இந்த பிரைஸ்ல தான். ஓகே, இப்போ டைரக்டா வந்தா 10 to 20, இப்போ ஆன்லைன்லயும் அதே பிரைஸ்? ஆன்லைன்ல இருந்து உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம இங்க கொடுக்கும் போது வந்துட்டு இங்க எப்ப நம்ம பிரிச்சு சாப்பிடுற மாதிரியான ஒரு பேக்கிங்ல வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஆன்லைன்ல நம்ம வேற பேக்கிங்ல நம்ம கொடுப்போம். அண்ட் அதுக்கான அந்த இதெல்லாம் நமக்கு டெலிவரி எக்ஸ்பென்சஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ அப்ப வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும், நான் பாயிண்ட்டுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க அதை இப்போ யோசிக்க தேவையில்ல, நம்ம வெப்சைட்ல வாங்கி நீங்க சாப்பிட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா வந்துட்டு 7 months பேபில இருந்து எவ்வளோ ஏஜ் வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். நம்ம வீட்டுல வந்துட்டு தாத்தா பாட்டி இருந்தாலும் அவங்களுமே சாப்பிடலாம். கஞ்சி மாதிரி கொஞ்சம் நீர்ப்பா பண்ணி சாப்பிடலாம். மம்மி டாடியுமே எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா வந்துட்டு எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இது வந்து பொருந்தும். ஏன்னா இது வந்து சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி தான். ஸோ நம்ம வந்துட்டு எந்த பேன்கேக்ஸ்ல போட்டு டோட்லர்ஸ்க்கு கொடுக்கலாம். குட்டி பசங்க 2 years 3 years பேபி இருக்காங்கன்னா உங்களுக்கு பேன்கேக்ஸ்ல கொடுக்கலாம். சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்கன்னும் போது இது கொஞ்சம் போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், சாப்பிடுவாங்க. இப்போ ரீசெண்டா வந்துட்டு வாஃபல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல அந்த பேட்டர்ல வந்துட்டு நீங்க கொஞ்சம் இதை ஆட் பண்ணி போட்டு கொடுக்கலாம். இந்த ஃபிளேவர் வந்து அவங்களுக்கு பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ புதுசா மாம்ஸ் வந்துட்டு டோட்லர் மாம்ஸ் கஷ்டப்படும் போது இந்த பேபிஸ் பவுலோட இதை போட்டும் நீங்க வந்துட்டு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளுமே வந்துட்டு ஹெல்த்தியா வச்சுக்கலாம். இதெல்லாம் நியூட்ரிஷியஸ் ப்ரீமிக்ஸ் தான், எல்லா நியூட்ரிஷன்ஸுமே இதுல இருக்கும். ஸோ உங்களுக்கு 1 dayக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸுமே நீங்க பிரேக்ஃபாஸ்ட்லயோ இல்லை டின்னர்லயோ இல்லை பிரஞ்ச் டைம்லயோ நீங்க இதை பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட நேம் கோபிகா, வணக்கம். இப்போ நம்ம புதுசா மாலை பசியில நவதானியஸ் பொடி அப்படின்ட்டு லான்ச் பண்ணிருக்கோம். இதுல 9 types ஆஃப் லெகின்ஸ் இருக்கு, 9 types ஆஃப் தானியங்கள் இருக்கு. 2 சென்னா, 2 காராமணி, கொள்ளு, எள்ளு, கருப்புளுந்து, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி ப்ராப்பரா ரோஸ்ட் பண்ணி வரும்போது இந்த ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் நல்லா டேஸ்டா வரும். நல்லா வந்துருச்சு. சரி, ஓகே, அதை கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். இப்போ டோட்டலா ஒரு 2 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்கீங்க. அதுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் ஒரு 5 years நவதானிய சுண்டல் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பொடியிலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு போலயே. ஆமா, அதை பேஸ் பண்ணி தான் நவதானிய சுண்டல்னு வந்து இது அதனால கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சதுனால சரி அதுலயே இன்னொரு வேரியன்ட் காட்டலாம் அப்படின்றதுக்காக பொடியா நாங்க இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? இது ப்ராடக்ட் தான் இருக்கு. சரி, வெப்சைட்குள்ள வர்றதுக்காக 2-3 ப்ராடக்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி, நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பொடி ட்ரை பண்ணி பார்த்தோம். எல்லாம் ப்ராப்பரா அளவெல்லாம் கரெக்டா பண்ணி இது பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் நல்லா வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக லான்ச் பண்ணிருக்கோம். வெப்சைட் வேறவே வந்து ரெடி ஆயிடுச்சு. வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. வெப்சைட் பேரு www.maalaipasi.com. இன்ஸ்டாலயும் இருக்கு, maalaipasi.com. எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லா சோஷியல் மீடியாலயும் இருக்கு. இப்போ லோக்கல்ல வந்து இங்க டைரக்டா வாங்க முடியாதவங்க ஆன்லைன்ல எப்படி வாங்கலாம்? ஆன்லைன்ல நீங்க வந்துட்டு வெப்சைட்ல ஆர்டர் நவ் கொடுத்தீங்கன்னா கொரியர் மூலமா இது அனுப்பிடலாம். இந்தியா ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து 3 days ஆஃபர் போயிட்டு இருக்கு, இனாகுரல் ஆஃபரா போயிட்டு இருக்கு. அது வந்து 3 daysக்கு 49 மட்டும் தான். வெறும் 49 மட்டும் தான். 3 daysக்கு 49. நீங்க வேலசிரி அரௌண்ட்ல இருந்தா இது வந்து அவைல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெப்சைட்லயும் 3 daysக்கு 49 தான், அங்கேயும் நீங்க இது பண்ணிக்கலாம். சோஜா மக்களே, கண்டிப்பா வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஒரு ரெகுலராக ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணி குவாலிட்டிலையும் சரி குவான்டிட்டிலையும் சரி ரேட்லையும் சரி 10 ரூபா இந்த ஸ்டார்டிங் வந்து ஸ்மால் சைஸ் 10 ரூபா கொடுத்தாங்களா, அதிலே வந்து இந்த 6 வருஷமே வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா பார்த்துங்க. நம்ம சுண்டல் ரவி அதுவும் முகப்படி இது வரைக்கும் நான் பேச கூட பார்த்தது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ 2 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நவதானிய இட்லி பொடி. ஸோ இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு 3 நாள் இனாகுரேஷனுக்காக. அதே மாதிரி வந்து 7 மாச கை குழந்தைகள்லேருந்து வந்து சாப்பிட்ற மாதிரி யார் வேணாலும் ஹெல்த்தாக சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தான ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா www.maalaipasi.com இந்த வெப்சைட்ல நீங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து 2 ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, நவதானிய சுண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நீங்கள் டெலிவரியில் வந்து ஆல் ஓவர் இந்தியா வாங்கிக்க முடியும். குவாலிட்டியாக இங்கே சாப்பிட்ற மாதிரியே
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுண்டலும் இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே லோக்கல் சொமேட்டோல கூட ஆர்டர் பண்ணிக்க முடியும். டைரக்ட் விசிட்டுக்கு அவங்க லொக்கேஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. 2 லொக்கேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். ஃபேமிலியாக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஹெல்த்தான ப்ராடக்ட் சாப்பிடணும், ஸோ நவதானிய சுண்டல் மார்னிங் ஒரு ஸ்நாக்ஸுக்கு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். ஏன்னா இந்த வாழை இலை ஆரம்பத்தில் எப்படி கொடுத்தாங்களோ அதே பக்குவம் இன்னும் வரைக்குமே இருக்குது. ஒரு கஸ்டமர் சொல்லியிருப்பாங்க 7 மணிக்கு வாங்கினதை நான் 4 மணிக்கு சாப்பிட்டேன், அப்படியே அதே குவாலிட்டி டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுதாங்க இந்த மாலை பசியோட ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்களுடைய வெப்சைட்லையும் போயிட்டு இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இந்த நவதானிய சுண்டலையும் அழகாக வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள். கீழே வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.